கோதுமை மாவு வச்சுமா இன்றைக்கி ஒரு லட்டு செய்யலாம். அதுக்கு ஒரு டம்ளரில் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதே டம்ளரில் வேர்க்கடலை எடுத்துக்கோமா. இப்போ அடுப்பை பற்ற வச்சோமா வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். வறுபட்ட வேர்க்கடலையை ஒரு முரத்தில் போட்டப்போ நல்லா கைவிட தேய்ச்சி ஒரு புடச்சிங்கன்னா சுத்தமாயிடும். அதே பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் போட்டுமா எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம்ப்பா. அடுப்பை மீடியமாக வச்சுக்கணும்ப்பா. நல்லா வறுக்கையில் நல்ல மணம் வரணும், கலரும் மாறி வரணும். நல்லா மணலாக இருக்கையில் நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ வேர்க்கடலையை ஏலக்காய் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. நம்ம எந்த டம்ளர் எடுத்தோமோ அதே டம்ளரில் 3/4 டம்ளர் வெல்லமும் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம்ப்பா. பாகுபதம் தேவையில்லாமல் இன்றைக்கி நாட்டு சக்கரைனால நான் அப்படியே சேர்த்துக்க போகிறேன். வெல்லம் கரைஞ்சிருச்சுமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் கோதுமையும் ஒன்று சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடாமல் கிளறிக்கணும்ப்பா. நல்லா ஒன்று சேர கலடவும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம்ப்பா. இப்போ கை பொறுக்கிற சூடு வரவும் சிறிதளவு கையில் நெய் தொட்டுக்கிட்டோமா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாமா. ஒரு ஹெல்த்தியான ஃபைபர் புரோட்டீன் நிறைந்த லட்டு ரெடிமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கம்மா, மறக்காமல் சப்ஸ்கிரைப்